அண்மை செய்தி. அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஏற்கனவே 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று அம்பாசமுத்திரம் தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அரசிதழ் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுக சார்பில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையா தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அந்த தொகுதி காலியானதாக அரசிதழில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று அதிமுகவை சார்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த 3 தொகுதி, அதாவது மதுராந்தகம், பெருந்துறை மற்றும் தாராபுரம் ஆகிய 3 தொகுதியும் காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இசக்கி சுப்பையா இன்று ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதியான அம்பாசமுத்திரம் தொகுதியும் காலியானதாக அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அரசிதழ் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மொத்தமாக இந்த 5 தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.